ஆனா மத்திய அரசு ஒரு திட்டத்தோட இருக்காங்க, இதை கொண்டு வர போறாங்கன்னு. ஏன்னா பின்னால அமித்ஷாவும் சொன்னார் இல்லையா, இவங்க தான் தோக்கடிச்சது யாரு? தோக்கடிச்சு இல்ல நம்ம கேக்குற கேள்வி இப்ப பிசினஸ். ஒரே நிமிஷம் ராஜா, நான் பேசுறேன். நீங்க பிசினஸ் அஜெண்டால இல்லாத போது இதை ஏன் கேக்குறீங்க? தாவேக்காக்கு அரசியலே புரியல, நாங்க கத்து கொடுத்தோம்னு சொல்லக்கூடிய திமுக, நீங்க இந்த மாதிரி கமிட்டி நீங்க ஃபார்ம் பண்ணி போன தடவை நடத்தும் போது எந்த அடிப்படையில் நீங்க பண்ணுனீங்க? கார்னிகி ரிப்போர்ட் அடிப்படையில். அந்த கார்னிகி ரிப்போர்ட் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் 2 சினாரியோஸ் கொடுக்குறாங்க. இருக்கிறதுலே அப்படியே பாப்புலேஷன் பேசிஸில் ஸ்பிளிட் பண்ணால் எவ்வளோ, இல்லை வந்து இப்போ நம்பர் ஆஃப் எம்பிஸ் அதிகம் பண்ணனா எவ்வளோ அப்படிங்கிறதுல வந்து நமக்கு குறைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு பயத்தை கிளப்பிக்கிட்டு இருந்தீங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்டோம். அப்போ இந்த புரிதல் வந்து திமுகக்கு அன்னைக்கு இல்லையாங்கிறது நம்மளுடைய கேள்வி. இல்ல சார், ரெண்டாவது பில்லா வந்தது, மசோதாவை பாஸ் பண்ண முடியாம நான் கேட்ட கேள்வி தெளிவா புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பில் வர்றதுக்கு முன்னாடி திமுக மீட்டிங் போட்டாங்களா? திமுக மீட்டிங் போட்டதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல பில் வந்துச்சா? எப்ப வந்துச்சு பில்லு வந்தது? அதெல்லாம் வேற, அந்த ரிப்போர்ட் எல்லாம் வேற. இல்ல 2026 டிசம்பரோட அந்த டீலிமிட்டேஷன் ஃப்ரீஸ் முடியுதா இல்லையா? முடியறதுக்கு முன்னால அதுல சம்பந்தப்பட்ட கட்சிகள் அதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு கூட அந்த பில்லு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அப்ப ஏன் தாவேக்கா இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க? தாவேக்கா அதுக்கு தான் அவர் பதில் இல்ல அதத்தான் நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். இல்ல இல்ல பாதில புண்டார்னா அவருக்கு புரியாது. அன்னைக்கு நம்ம பேசற முழுசா கேட்டிட்டு பேசினாருன்னா அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். முடிச்சிட்டு திருப்பி நீங்களே தொடருங்க. இன்னைக்கு திமுக அவர் ராஜா சொன்னதுக்கு உண்டான பதில் தான் இது. அப்ப இன்னைக்கு நீங்க தாவேக்காக்கு பாடம் கத்து கொடுத்தீங்களே, அன்னைக்கு திமுகக்கு யார் பாடம் கத்து கொடுத்தாங்கறத நம்மளுடைய கேள்வி. இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு வந்தீங்கன்னா என்னுடைய பார்வை டீலிமிட்டேஷன் வேணுமானா கட்டாயமா வேணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து 1971 சென்சஸ் பிரகாரம் நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணதோட முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை 55 கோடி, இன்னைக்கு சற்றேறக்குறைய 140 கோடிக்கு நவுந்துகிட்டு இருக்கும். அப்போ அன்னைக்கு 55 கோடி மக்கள் தொகையை நிர்ணயிச்சுக்கிட்டு இருந்த 543 எம்பிக்கள் இன்னைக்கு வந்து அதே 140 கோடி எம்பிக்கு மக்கள் தொகைக்கு சர்வ் பண்ணுறதுக்கு 10 மன கட்டாயம் பத்தாது. ஆனால் தாவேக்காவினுடைய பயம் எங்கிருந்து வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க கொண்டு வந்ததில் ஃப்ரீஸ் பண்ணணுன்றாங்க 543. அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்தது அந்த மகளிருக்கு உண்டான 33% நீங்கள் என்னைக்கு வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வரீங்களோ அது வரைக்கும் இந்த 543லயே நீங்கள் இந்த 33 உமன் ரிசர்வேஷனை நீங்கள் பாஸ் பண்ணுங்கிறதுக்கு அது எனக்கு உடன்பாடு உண்டு. அப்போ இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு தாவேக்காவினுடைய பயம் என்னன்னா, இன்னைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசும்போது தெளிவாக சொல்கிறாரு, ஒன்று வந்து 1971 மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணணும், இந்த ப்ரொபோர்ஷனேட் பேசிஸில் இவங்க பண்ணுனாங்கன்னா ஓகே, இல்லைன்னா வந்து நாங்கள் அதை எதிர்க்கிறோம், அதனால் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோன்றார். தாவேக்காவினுடைய பயம் எங்கே இருக்குது? அது என்ன வந்து திமுக வந்து சொல்ல தயங்குறாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு நீங்கள் 50% எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ தான். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே தான், நமக்கு எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் நம்மளுடைய பயம் கேள்வி எங்கே வருதுன்னா, அடுத்தது 2036 நீங்கள் ஒரு சென்சஸ் எடுக்கும்போது அன்னைக்கு உண்டான டீலிமிட்டேஷனை நீங்க மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப ஒட்டு மொத்தமா நமக்கு உள்ளதும் போயிடும். அப்ப இன்னைக்கு நீங்க 50% கொடுக்கிற மாதிரி கொடுத்து 36 கொடுத்ததை எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றங்கிற அந்த பயம் தாவேக்காக்கு இருக்கிறது நியாயமான பயம். இந்த பயத்தை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் அட்ரஸ் பண்ணல. அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இவங்க வந்து அன்னைக்கு அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் ஒரே நிமிஷம் சொல்றாரா இல்ல விஜய் சொல்றாரா? ஜாயிண்ட் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் கிரிட்டிக்கா பேசல இல்லங்க. என்னுடைய பாயிண்ட் இது. அதாவது தாவேகாவினுடைய அபிஷியலா வந்து பேசுனாங்கன்னா அவர் சொன்ன கருத்து அந்த கட்சியினுடைய கருத்துன்னு எடுத்துக்கலாம். இவர் ஒரு ஆதரவாளர், நான் கிடையாது. அப்படி இருக்கும்போது பர்சனல் வியூ இவர்கிட்ட விஜய் தனியா கூப்பிட்டு போன்ல சொன்னாரா? இவர் இப்படி சொல்ல முடியும் 36 பத்தி விஜய் அவர்கள் இப்படி நினைக்கிறாருன்னு? இல்ல சொல்லுவாரு. அவர் தாவேகா வியூவாவே சொல்லல, அவர் அவரோட வியூவா சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாரு? ராஜா வந்து சரியாவே பயம் இல்ல. நான் கரெக்டா கவனிச்சேன். சொல்லுங்க. 543 ஃப்ரீஸ் பண்ணணும்ங்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் இது விஜயனுடைய கருத்தானாக்கா, அது விஜயனுடைய கருத்தா இருந்தா அவர் ஏன் ஃப்ரீஸ் பண்றதுக்கு ரெசல்யூஷன் கொண்டு வராரு? அதுல இருந்து அவர் அடிப்படை புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப நம்ம இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வேணும். ஆனா இந்த பயம் எங்க இருந்து வருதுன்னா, இன்னைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 10 வருஷத்துல புடுங்கிட்டீங்கன்னா என்ன பண்றங்கிற பயம்
நியாயமான யாருக்கு பயம்? அதனால யாருக்கு பயம்? தமிழக அரசாங்கத்துக்கு அந்த பயம் இருக்கு. அப்படி அதனால சொன்னாங்களா? அவங்க வந்து எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? இல்லங்க, அத புரிஞ்சுக்கணுங்க. நீங்க 76 வருஷ கட்சி இல்ல, 76 வருஷ கட்சிக்கு புரிய வேண்டாமா? ஊருக்கே பாடம் எடுக்கக்கூடிய கட்சி நீங்க. இல்லங்க, ஊருக்கே பாடம் எடுக்கக்கூடிய கட்சி, உலகத்துக்கே பாடம் எடுக்கக்கூடிய கட்சி. அப்ப உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கணும். நம்ம கேள்வி இல்ல, நம்ம சொல்றது என்னன்னா இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு செய்தி தொடர்பாளரா திருப்பி திருப்பி நான் சொல்றேன் இல்லன்னு திருப்பி அதிலே கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க உலகத்துக்கே பாடம் எடுக்கக்கூடிய கட்சிக்கு உங்களுக்கு நீங்க பாடம் எடுக்கணுமா? யாரு பயம் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கு திமுக அந்த பயம் இல்லன்னு அதத்தான் நான் சொல்ல வைக்கிறேன். எங்க தலைவர் சொல்லுவாரு. அப்ப நீங்க எப்படி பாரதிய ஜனதா ஒத்தை செஞ்சு போறீங்க? கற்பனையிலே இருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடியது எனக்கு புரியல. இல்ல போறீங்க, அவங்க வந்து எதிர்ப்பு அரசுக்குன்னு இவரு பயம் இருக்குன்னு இவரு சொல்றாரு. அரசோட செய்தி தொடர்பாளர் பேச விடாம ஏன் பதறீங்க? பேச கருத்தவனால நீங்க பதில் கொடுக்க முடியும். நந்தகுமார் சொன்னதுக்கு நான் பதில் சொல்றதுக்குள்ளாரே ஏன் பதறீங்க? சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. நம்மளுடைய இது என்னன்னா, இல்ல அவர் சிறுபிள்ளைத்தனமான வாதங்கறதெல்லாம் அது உங்களோட நிறுத்திக்கணும். நீங்க பெரும்பிள்ளையா கூட இருங்க. இந்த பெருந்தனக்கார தன்மைனால தான் இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில உட்கார்ந்திருக்கீங்க. ஊருக்கு என்னைக்கு நீங்க பாடம் எடுக்கணும் பண்ணையாரா மாறுனீங்களோ அன்னைக்கே பண்ணையார வந்து வீட்ல உட்கார வைக்கணும் முடிவு பண்ணாங்க தமிழக மக்கள். அப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னங்க? இல்ல ரெண்டு பேரும் மாறுமே நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அவர் பேசும்போது ஒரு வார்த்தை நான் இடையூறு பண்ணனா அந்த நாகரிகம் ஏன் திமுகக்கு எப்பவுமே வர மாட்டேங்குது? எப்பவுமே இருக்கு. ஏன் நாகரிகம் மட்டும் நடந்துட்டு இருக்கீங்க? பேசும்போது காதை கொடுத்து கேட்கிறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? முடிக்கட்டும், முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. கருத்து வாங்குறதுக்கு என்ன சார்? எதிர்க்கறத கேட்கல அவ்வளவு பயம் உங்களுக்கு. அவருடைய நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன? கருத்து முடிக்கட்டும் சார், அவர் முடிக்கட்டும், முடிச்ச பிறகு நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கண்டிப்பா கொடுக்குறேன். எஸ். அப்ப நம்மளுடைய இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, இன்னைக்கு இந்த 50% கொடுத்தா ஓகே, ஆனா எதிர்காலத்துல மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இந்த டீலிமிட்டேஷனை பண்ணிட்டா என்ன பிரச்சனைங்கிறதா இன்னைக்கு தாவேக்கா அதை ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு 76 ஆண்டு காலம் ஆகி அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய பண்ணையார்கள் வந்து அங்க சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி வந்து நாங்க இன்னைக்கு ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல போனாலும் இதை அமெண்ட்மெண்ட்ல இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய பில்லுல இனிமேல் வரப்போற அத்தனை டீலிமிட்டேஷனும் எந்த டீலிமிட்டேஷனுமே மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது. வெறும் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட் பேஸ்லயே தான் இனிமேல் நீங்க 816 ஆக்குறீங்களா ஆக்குங்க, நாளைக்கு 1000 ஆக்குறீங்களா ஆக்குங்க, ஆனா இதே விகிதாச்சார அடிப்படையிலேயே நீங்க கொண்டு போங்க. மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இனிமேல் என்னைக்கும் வந்துடக்கூடாதுன்னா அது நியாயமான ஒரு வார்த்தை. அப்ப நீங்க அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் நிர்பந்திக்குதுன்னா அன்னைக்கு அதே காங்கிரஸ் திமுகவை நிர்பந்திக்குது, இன்னைக்கு அதே காங்கிரஸ் இன்னைக்கு தாவேகாவை நிர்பந்திக்குதுன்னு அப்படி எடுத்துக்கலாமா? அப்ப காங்கிரஸுடைய அழுத்தத்துக்கு நிர்பந்தத்துக்கு ஆளாயிதான் திமுக அந்த இதெல்லாம் மீட்டிங் எல்லாம் போட்டீங்களா? 2019 வந்த கார்னிகி கமிட்டிக்கு 2025 24 நீங்க மீட்டிங் போட்டது. அப்ப 19 நீங்க எதிர்க்கட்சியா இருக்கீங்க சார். கார்னிகி ரிப்போர்ட் அன்னைக்கே வந்துருச்சு சார். அன்னையில இருந்து ஏன் பேசாம 2024 நீங்க போய் பேசுறீங்க? அப்ப உங்களுடைய எண்ணம் என்ன, நோக்கம் என்ன? இன்னும் சிவபிரியன் தொடங்கவே இல்லை. சிவபிரியன் பேசிட்டு அதுக்கு முன்பாக இன்னைக்கு பேரவையில் ஆதவர்ஜுனா பேசும்போதும் கிட்டத்தட்ட இதே தான் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனை தான் அவர் வலியுறுத்துறாரு. அது இல்லாமல் விகிதாச்சார அடிப்படையிலேயோ இல்லை 50% உயர்வோ வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதுக்காக தான் இந்த தனி தீர்மானம் கொண்டு வரோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலேயும் தீர்மானத்தை இது டீலிமிட்டேஷனை கொண்டு வரதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சிவபிரியன் இல்லை, கார்னிகி கமிட்டி ரிப்போர்ட்டை மட்டுமே சார் பேசிட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட் வந்துச்சோ வரலையோ 26ல் ஃப்ரீஸ் முடியுதா இல்லையா, அதை யாருமே பேசக்கூடாது அப்படின்னா எப்படி? அதனால அஃபெக்ட் ஆகிற எல்லா ஸ்டேட்ஸும் பேசதான் பேசுவாங்க சார். அன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கே வந்து இந்த இஷ்யூவை எடுத்து கொடுத்தது திமுக தான். கிரெடிட்டை நீங்க எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்துதான் ஆகணும். இந்த விஷயத்துல காங்கிரஸே பேசாத ஒரு விஷயத்துல, ஏன்னா காங்கிரஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார். நார்த்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் வந்து இந்த டீலிமிட்டேஷன் பத்தி பேச மாட்டேன்றாங்க. சவுத்ல இருக்கிற லீடர்ஸ் மட்டும் வந்து காங்கிரஸ்ல ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்தாரா இல்லையா, டிகே சிவகுமார் அவர்கள் வந்தாங்களா இல்லையா? அன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கல, திமுக தான் காங்கிரஸ்க்கு அழுத்தம் கொடுத்து உங்களுடைய தலைவர்களை அனுப்புங்கன்னு சொல்லி இங்க வந்து பேசி திமுக தான் லீட் பண்ணி அதை பண்ணாங்க.